ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மிலி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அபி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. மாணிக்கத்தை பார்த்தும் அவங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. மாணிக்கம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அவருடைய கையில் வாங்கினதுக்கு அப்புறமா வச்சு அந்த குற்ற உணர்ச்சியில் நம்ம அபிகிட்ட போய் சொல்லிட்டோம், நம்ம எதை சொல்லி மிரட்டி நம்ம கருணாக்கிட்டேருந்து பணம் வாங்கணுன்ற விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட கிடையாது அவருக்கு. அந்த பத்திரத்தை வாங்கின சந்தோஷத்தில் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அளவில்லாத சந்தோஷத்தில் அதிலே முழுகிட்டு இருந்துடுறாரு. அதுக்கப்புறமா சார் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படி ஒரு நிமிஷம், நீ எதுக்காக இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்றாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலை, இந்த கேஸ்லேருந்து நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், அதுக்காக எனக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. உங்களை பார்த்து பேசினா நீங்கள் எதை வச்சு கர்ணாவை மிரட்டுறீங்க, ஏதாச்சும் ஒரு க்ளூ எனக்கு கிடைக்குமா, அதை வச்சு நான் பரோலில் இருந்து திரும்பவும் ஜெயிலுக்கு போகாமல் வெளியிலே இருந்துருவேனா அப்படின்ற ஆசையில் நான் அவங்க எல்லா இடத்துலையும் எவிடன்ஸை தேடி அழிஞ்சிட்ருக்கேன். எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஸ்வேதாவை பார்த்து கூட பேசி பார்க்கலான்னு முயற்சி பண்ணேன், ஆனால் அதுவுமே முடியலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் நான் பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போயிடுவேன். ரிசல்ட் எல்லாம் அதாவது ஜெயிலே தெரிஞ்சிட்டோம். நான் எதோ பண்ணுறதா இருந்தாலும் ஜெயிலில் தான் இனி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மனசொடைஞ்சு போய் அங்கேருந்து அபி கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவர் அப்போதைக்கு எதுவுமே சொல்கிறது கிடையாது. அபியும் பிரபாகரனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போய் விட்டதுக்கப்புறமா நம்ம கேட்குறாரு நான் சண்முகம் என்ன ஆச்சு அபிமா, லாயர் கூட சேர்ந்துக்கிட்டு எங்கேயோ வெளியில் போயிருந்தல, நீ உன்னுடைய கேஸில் ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் உனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும், ஆனால் இல்லைண்ணே, நானும் பிரபாகரன் சாரனும் தேடி பார்த்துட்டோம், எந்த ஒரு எவிடன்ஸுமே எங்களுக்கு கிடைக்கல. நான் தேடுற அந்த ஆள் கிடச்சிட்டாரு, ஆனாலையும் அதனால் எந்த ஒரு யூஸுமே எனக்கு கிடையாது அந்த ஆள்னால அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சண்முகம் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாரு. என்ன அபிமா இப்படி சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாண்ணே, அந்த ஆளை கண்டுபிடிச்சா ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும், நான் எப்படியாச்சும் வெளியில் வந்துடுவேன்னு நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் எதுவுமே நடக்கலை, எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே. நாங்களும் ஆக எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அபிமா, அதெல்லாம் எதுவும் நினச்சி கவலைப்படாதம்மா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சண்முகம் சொல்லிட்டுருக்காரு. அன்றைக்கி நைட்டே எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. அதனால் காலையில் அதுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது அப்படின்றதுனால அதுக்காக நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு அபி வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வெளியிலும் கிளம்புறாங்க. இன்றைக்கி கூட சுடர் அம்மு நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது, ஈவினிங் முடித்து நான் ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா நாள் ஆக சுடருக்கும் பயமாக இருக்குது, எங்கே நம்ம போயிட்டு வரத்துக்குள்ளேயே அம்மு ஜெயிலுக்கு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதனால தான் சுடர் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா இதே ஃபீலிங்ஸோடு தான் அங்கேயும் இருக்காங்க. மகேஷும் கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் நீ ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அவள் அம்மு ஃப்ரெண்டு இப்போ தானே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படி சுடரை தேடி வந்தாங்க, திரும்பவும் அவங்களுடைய அம்மு ஃப்ரெண்டு ஊருக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சுடர் ரொம்ப பயப்படுறா அப்படின்றாங்க. அம்மு ஃப்ரெண்ட் எங்கே இருக்க சொல்லலாம்ல அப்படின்றாங்க. இல்லை, அது முடியாது, கண்டிப்பாக அவங்க போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே அர்த்தாருன்னு சொல்லவும் மகேஷுமே இருந்துக்கிட்டு, சரி நாங்கள்லாம் இருக்கோம்ல, நீ கவலைப்படாத, நாங்கள் எல்லோரும் உனக்கு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம மகேஷ் எப்படியோ ஒரு வழியாக சுடார். அதுக்கப்புறம் மேம் வந்துடுறாங்களா, கிளாஸை கவனிக்கணும் அப்படின்றதுனால அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக தன்னந்தனிமையில் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யார்கிட்டையும் க்ளோஸாக பேசாமல். மற்ற லஞ்ச் அப்போது வெற்றி ஸ்கூலுக்கு வராரு. அப்போ சுடரை பார்க்குறாங்க. சுடர் பார்க்கும்போது சுடர் டல்லாக இருக்கா, என்னாச்சு சுடருக்குன்னு கேட்கவும் செய்கிறாங்க. தருண் மகேஷ் கிட்ட சொன்ன காரணத்தை சொல்கிறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்ட உடனே, கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு வெற்றி சொன்ன உடனே, நீங்கள் இருக்கீங்க, இருந்தாலும் என் அம்மா ஃப்ரெண்டும் இருந்தால் எனக்கு ஜாலியாக இருந்திருக்கும், கஷ்டமாக இருக்குன்றாங்க. சரி, அம்மா ஃப்ரெண்டு போகாத மொழிக்கு ஏதாச்சும் செய்யலாம்ல அப்படின்றாங்க. அதுக்கு தான் என் அம்மாவுமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, இங்கேயே இருக்கணும்னு. என் அம்மாவுக்கு கூட என்னை விட்டு போகிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, ஆனால் அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீயே சொல்கிற சூழ்நிலை அப்படி இருக்குதுன்னு சொல்கிறப்போ அப்போது அவங்க போகிறது தானே நியாயம் அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு தடவை கூட அம்முவை இது வரைக்கும் இன்னும் பார்க்கவே இல்லை, அவங்க அதுக்குள்ளே ஊருக்கு போயிடுவாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஃபீல் பண்ணுறாங்க. வீடு சுடர்,
ஃபீல் பண்ணாத, அவங்க இங்கே இருக்கணும்னு சாமி நினச்சிச்சு அப்படின்னா அவங்க இங்கே இருப்பாங்க, அவங்க போகணுன்னு விதி இருந்துச்சு அப்படின்னா அவங்க போகட்டும் அப்படின்ற மாதிரி வெற்றி சொல்கிறாரு. உங்கள் வாயால் அம்மு போகட்டும்னு மட்டும் சொல்லாதீங்க கேப்டன் அங்கிள், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு அம்மு கூடவே இருக்கணும் அப்படின்றாங்க. சரி சுடர், எல்லாம் சரியாக போயிடும், கவலைப்படாத அப்படின்னு வெற்றியும் வந்து சுடருக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. நேற்று பிரபாகரனும் மாணிக்கமும் மீட் பண்ணிக்கினப்போ வந்து அபி வந்து அங்கே பேசிகிட்டு இருந்த விஷயத்த பிரபாகரன் இல்லாதப்போ கருணாவுடைய ஆட்கள் வந்து வீடியோ எடுத்துட்டாங்க. அவங்கள எப்படியாச்சும் பிடிச்சி அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ கருணா கிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் வந்து அன்னைக்கு போலீஸ் அங்கே இருந்ததுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. அடுத்து வந்துட்டு கருணா கிட்ட நேராக அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஓ, அப்போ மாணிக்கத்து கூட அவளுக்கு லிங்க் இருக்குது, எனக்கும் மாணிக்கத்துக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுறா. இப்போ மட்டும் எப்படி மாணிக்கத்துக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கா, இந்த வீடியோவை எங்கே எடுத்தா, அவன் இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானா, அவளும் அவனை பார்க்க தான் கூட்டு சேர்ந்துட்டு இருக்காளா, காரணம் எக்ஸாம் எழுத போகிறான் அது இதுன்னு அதுக்கு தான் பரோல் வந்து வெளியில் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காளா, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் சரி கர்ணாவும் சரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வீட்டில் வெற்றி இருக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து வெற்றி வராங்க. அந்த வீடியோவை ஒரு முழுசாக பார்க்குறது கிடையாது. என்னாச்சு கர்ணா, ஏன் டென்ஷனாக இருக்க அப்படின்றாங்க. அபி அன்றைக்கி ஒரு நாள் ஏன் கண்லேயும் பட்டா திமிராக பேசினா, நேற்று ஸ்வேதாவை பார்த்து ஸ்வேதாக்கிட்டே நான் எந்த தப்பு செய்யலைன்னு டைரெக்டாக பேச போயிருக்கா, ஸ்வேதா அடிக்க போனால் அவளுடைய கையவே ஸ்வேதாவை கையவே பிடிச்சிருக்கா, அவள் இவ்வளோ திமிரு இருக்கும், அவளுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை வெற்றி, அவள் எதுக்காக இங்கே வந்திருக்கா, நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி அவள் ஒன்றும் எக்ஸாம் எழுத இங்கே வரல, அந்த மாணிக்கத்தை கூட அவள் இன்னமும் கூட்டில் தான் இருக்கா, மாணிக்கத்தை கூட சேர்ந்துக்கிட்டு அவள் பிளான் போட்டுட்டு எப்படியாச்சும் என்னை சிக்க வைக்கணும்னு தான் பார்த்துட்ருக்கா அப்படின்றாங்க. என்ன கர்ணா நீ இவ்வளோ பயப்படுற, நான் அங்கே இருக்கிற வைக்கோ அதெல்லாம் நடக்க விட்டுருவோமா, அவளால் எதுவும் செய்ய முடியாது, நீ கவலைப்படாத, இன்னும் 2 நாளில் அவளுக்கு பரோல் முடியுது போல இருக்குது, அவள் திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுவா அப்படின்றாங்க. திரும்பவும் அவள் ஜெயிலிருந்து வர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஸ்வேதா திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அவளை உயிரோடு அனுப்பினா அதான ஜெயிலுக்கு, அவள் திரும்பவும் பரோல்லேருந்து வெளியில் வரத்துக்கு நிரந்தரமாக அவளை முடிச்சிட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி கர்ணா இப்போ முடிவே பண்ணிடுறாரு. அதுவும் அவரோட மனசுக்குள்ளே தான் நினச்சிக்கிறாரு, வெளியில் சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா மாணிக்கத்தை கூட கூட்டு சேர்ந்து இவ்வளோ தூரம் செய்ய ஆரம்பித்த அவன் நமக்கு எதிராக மில்லன் மித்திரன் கேஸில் அவன்கிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்குது, 2 பேரும் சேர்ந்துட்டு தான் பிளான் போடுறாங்க, எங்கே கண்டுபிடிச்சிருவாளோ, அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா கிட்ட உண்மையை சொல்கிற அளவுக்கு வந்திருக்கா, அவளை விட்டு வச்சா இதுக்கு மேலேயே ஆகாது அப்படின்னு தான் கர்ணா கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க ஆட்கள் கிட்ட சொல்லி தனியாக வெற்றியும் ஸ்வேதாவும் போனதுக்கப்புறமா அவள் எங்கே இருக்கா எந்த அட்ரஸில் தங்கியிருக்கான்ற டீட்டெயில்ஸை அவங்கள கண்டுபிடிக்க சொன்னேன். இனிமேல் நீங்கள் கண்டுபிடிக்கலையாடா, கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு பயங்கரமாக அவங்கள திட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட கோவப்படுறாரு கர்ணா. இன்னும் ஒரே நாள் தான் அவங்களுக்கு டைம், அவள் பொருள் முடிஞ்சு போகிறதுக்குள்ள அவள் எங்கே இருக்கா என்ன இதுன்னு கண்டுபிடிச்சிட்டு நீ கண்முன்னாடி நிறுத்தணும்னு அவங்களுக்கு சொல்லுவோம். சரிண்ணா அப்படின்றாங்க. அவன் நேற்று பார்க்குக்கு போய் மாணிக்கத்தை மீட் பண்ணியிருக்கா அப்படின்னா அக்கம் பக்கத்தில் எங்கேயாச்சும் தான் இருப்பா, நீங்கள் போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு சுடர், மகேஷ், தருண் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. மகேஷை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெற்றி அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படி போகும்போது தான் இங்கே அபியை கூட்டிகிட்டு சுடரையும் தருண் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரதுக்காக அபியும் அங்கே போயிட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு. அப்படி போயிட்டுருக்கும்போது அங்கே கரெக்டாக வந்து அவங்களுடைய ஆட்கள் வந்து கர்ணாவோட ஆட்கள் அபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அபியும் ஸோ நமக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தில் நேராக எதையுமே கவனிக்காமல் வந்துக்கிட்டே இருக்கவும் அங்கே கர்ணாவோட ஆட்கள் பார்த்துட்டு அபியை அவங்க ஃபாலோ பண்ணி எங்கே இருக்காங்க என்ன எதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. தொக்கை கண்டுபிடிச்சி கர்ணா கிட்ட சொன்னால் கூண்டோடு அழிச்சிருவான் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அப்படி அதுக்குள்ளேயே வந்துட்டு அந்த பக்கம் மகேஷ் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக விஜய் போயிட்டு இருந்தார். அவங்களுடைய ஆட்கள் கர்ணாவுடைய ஆட்கள் அபிக்கே தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. இவன் என்னமோ கவனமே இல்லாமல் எங்கேயோ பார்த்துட்டு வந்துட்டுருக்காளே, இவன் மாட்டிக்கிட்டா அப்படின்னா சுடருக்கு தான் ஆபத்து, தேவையில்லாமல் இவளுடைய அண்ணனுக்கும் ஆபத்து அப்படின்னு வெற்றி வந்து நினச்சி அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் படாமன்னு சொல்லிட்டு காருக்கு பின்னாடி நின்று இழுத்து பிடிச்சிக்கிறாரு. அபி பார்த்த உடனே கோவப்படுறாங்க. என்ன முறைக்கிற அங்கே பாரு அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்க்குறாங்க. எங்கள் ஆட்கள் உங்களை தேடிட்டு இருக்காங்க, நீ இப்போ அவங்க கண்ணில் மாட்டின அவ்வளோதான், உன்னால் உன் அண்ணன் குடும்பமும் பாதிக்கப்படும், அண்ணன் பசங்களும் பாதிக்கப்படுவாங்க, தேவையில்லாமல் இங்கேருந்து பிரச்சனை
பிரச்சனையில் மாட்டிக்காமல் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்றாங்க. பரவாயில்லையே, என் அண்ணன் குடும்பத்துக்காக யோசிச்சிருக்கல, அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் சாமி, கவலையப்படாத. நாளைக்கு எனக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே பரோல் முடிஞ்சு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களோட ஆட்கள் அங்கேயே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அபி கிளம்புறாங்க. வெற்றியும் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. வெற்றி வந்து அபியை பார்த்துட்ருக்குவோம். அபி வந்து வெற்றியை திரும்பி திரும்பி பார்த்துட்டே தான் போயிட்டுருக்காங்க. என்னைக்கு வெற்றி வந்து இன்னொரு பொண்ணு கூட நின்று பேசிகிட்டு இருந்தாங்களோ அன்னையிலேருந்து என்னதான் வெற்றி மேலே கோவம் இருந்தாலும் வெற்றியோட ஞாபகமும் அபிக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னொரு சைடு அவங்க பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகிறோமோ அப்படின்ற ஒரு கவலை எதோட குழப்பிக்கிறதுன்னு தெரியாமல் அபி ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. அப்படி அபி வந்து பரவாயில்லையே, நம்ம அண்ணன் குடும்பத்து மேலே நல்ல எண்ணம் இருக்கிறதுனால எங்கே அந்த கண்ணாவோட ஆட்கள் பார்த்துட்டா அண்ணன் குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஆபத்தாகுமோ அப்படின்ற பயத்தில் காப்பாற்றியாச்சும் விட்டுருக்கானே, இந்தளவுக்கு இவன் மனசில் ஈரம் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து அபியும் கிளம்பி போகிறாங்க. இன்னொரு சைடு இவங்க ஆட்கள் எல்லா இடத்துலையும் தேடியும் பார்த்துட்ருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு கண்ணா கிட்ட சொன்ன உடனே கண்ணாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகி கோவப்படுறான். வெற்றி வந்துட்டு நேராக மகேஷை கூட்டிகிட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்போது அபி போட அதே ரூட்டில் தான் திரும்பவும் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது கூட அபி வெற்றியை தான் பார்த்துட்ருக்காங்க. வெற்றி அவர் பாட்டுக்கு நேராக போயிடுறாரு. இவன் மட்டும் சரியாக இருந்திருந்தா, அந்த கர்ணாவை நம்பாத இருந்திருந்தா இந்த நிலமையே நமக்கு வந்திருக்காரு. ஒரு தடவை கூட நம்மளை விரும்பி லவ் பண்ணதுக்காக நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு அவன் மனசில் ஏன் தோணவே இல்லை கடவுளே அப்படின்னு அபி அதை நினச்சும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் வெற்றி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்மளை புரிஞ்சிக்காம இப்போ அபி நினைக்கிற மாதிரி வெற்றி வந்து ஒரு நொடி கூட யோசிக்காமல் அபி மேலே பழி போட்டது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப வந்து வருத்தமாகவே இருக்கும். கர்ணால் அந்த அளவுக்கு மாற்றி வச்சுருக்கா அப்படின்றது தான். என்னதான் மாற்றினாலையும் அவனுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற கோவம் தான் அபிக்கு. ஆனாலையும் ஒரு சில நேரங்களில் அபி இப்படி வருத்தப்படவும் செய்கிறாங்க. இவன் சரியாக இருந்தால் என்னிடம் நான் என் குழந்த சுடர் 3 பேரும் சேர்ந்து ஃபேமிலியாக சந்தோஷமாக இருந்திருப்போமே, எங்கேயாச்சும் கண்காணாத தேசத்துக்கு போயிருந்தா கூட என் அண்ணன் குடும்பமாச்சும் நல்லா இருந்திருக்கும். என்னால் எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு தான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகவும் செய்கிறாங்க அபி இருந்துக்கிட்டு. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து வெற்றி அவர் மகேஷை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அபியும் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கூட நைட்டும் சரியாக தூங்காமல் சாப்பிடாமல் இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்க. சரளா வந்து ஏங்க அபி 2-3 நாளாக டல்லாகவே இருக்கா அப்படின்ட்டு கேட்கவும் செய்கிறாங்க. என்ன சரளா, உனக்கு ஞாபகம் இல்லையா, அபிக்கு நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டதும் அடுத்து அபி பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போயிடுவா அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அவள் தான் நான் ஏதோ கண்டுபிடிக்கிறேன், ஜெயிலுக்கு போகாமல் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள், எதுவும் கிடைக்கலையாங்க அப்படின்றாங்க. நானும் அபிக்கிட்ட பேசி பார்த்துட்டேன், எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலன்ற மாதிரி தான் அபி சொல்லிட்டு இருக்கா. பாவம் அபி ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு தப்பே பண்ணாமல் இப்படி தண்டனை அனுபவிச்சுட்ருக்கா, எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இவளுக்கு இந்த நிலமை, ஒன்று கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் பண்ணிவிட்டு ஓடி போனால் அங்கேயாச்சும் போய் நிம்மதியாக அவனோட வச்சு சேர்ந்து வாழ்ந்துருக்கணும். நாம் கஷ்டப்பட்டு இழந்து நிற்கிறோம், நாமளாச்சும் நிம்மதியாக இருந்திருப்போம். ரெண்டுமே இல்லாமல் ஆசைப்பட்டவனும் கிடைக்காம பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டு இவளுக்கு ஏன் தான் இந்த தலையெழுத்தோ தெரியல அப்படின்ற மாதிரி சரளாவும் பேசிகிட்ருக்கவும், அதான் சரளா எனக்கும் ஒன்றும் புரியல, அபிக்கு மட்டும் ஏன் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ கஷ்டத்தை அந்த கடவுள் கொடுத்தான்னு தெரியல, பத்தாததுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு சுடர் வேற முழிக்கிறா, பாவம் அப்பான்னு ஏங்கி தவிக்கிற அந்த குழந்தை அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு யாருமே இல்லாமல் கஷ்டப்படுறா. என்னதான் நாம் பார்த்து வளர்த்தாலையோ அம்மா அப்பான்ற பாசம் சுடருக்கு இருக்க தானே செய்யும் அப்படின்னு எல்லாத்தையும் சண்முகமும் சரளாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போவாங்களோ அப்படின்னு அபி சுடர் வந்து தெரியாமல் இருக்கிறதுனால அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ நெருக்கமாக தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே சுடர் வந்துட்டு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு தூக்கத்தில் கூட அம்மா என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு தான் சுடரை புலம்புறாங்க. ஸோ மறுநாள் வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னு அவங்க வந்துட்டு அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்துட்டு எக்ஸாம் அதுக்காக அபி வந்து செஞ்சிட்ருக்காங்க. அபிமா, வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு போ, நல்லபடியாக எக்ஸாம் எழுது, கண்டிப்பாக நீ பாஸ் ஆவ அப்படின்னு எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிள்ளைங்களோட சேர்ந்து அபியும் கிளம்புறாங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக. நான் கூட வருவான்னு சண்முகம் கேட்குறாரு. இல்லைன்னு
என்ன நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போயிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் நினச்சி வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை மனசுக்குள்ளே குழப்பமாக வச்சுக்கிட்டு எக்ஸாமில் கோட்டை விட்டுறாத அபி, நல்ல எக்ஸாம் எழுது அப்படின்றாங்க. அந்த கவலைலாம் எனக்கு இல்லைண்ணே, அந்த வெறியோட எப்படியாச்சும் எக்ஸாம் எழுதி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த கோவத்தில் தானே நான் போகிறேன். கோவமும் வெறியும் இருந்தால் போதுண்ணே, கண்டிப்பாக நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்றாங்க. நீ நினைக்கிறது சரிதான் அபிமா, உன் வாழ்க்கையை நினச்சி வெறியோடு நீ ஓடு, கண்டிப்பாக நீ நினச்சதை சாதிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லி அனுப்புகிறாரு. அபியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அபி எக்ஸாம் எழுதி எக்ஸாமில் நல்லபடியாக ஜெயிப்பாங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு அவங்களுக்காக அந்த ஒரு நாள் மாற்றம் ஏதாச்சும் மாறுமா, அபிக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்குமா, அவங்க ஜெயிலுக்கு திரும்பவும் போகாமல் அப்படின்றதுக்கான நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.